உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம். வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள். என்றைக்குமே இந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள், அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சாயா கிரகங்கள்னால் எந்த ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி, இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது. எந்த ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது? ரியல் சேலஞ்சே உங்களுக்கு தான். காரணம் என்னவென்றால், ராசியிலே கேது, 7ல் ராகு. உண்மையான டஃப்பே உங்களுக்கு தான். என்ன காரணம் குறித்து எங்களுக்கே எவ்வளோ டஃப்புங்கிறீங்க? காரணம் என்னவென்றால், உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பு இப்படி போகுது அப்படின்னா அந்த பாம்பு தன்னுடைய படத்தை விரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் பிரதாபம் என்று பெயர். பிரதாபம்னா என்ன அப்படின்னா, அண்ணன் வருகிறார் வழிவிடுங்க, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்க, இந்த மாதிரி பில்டப்ஸ் கொடுக்குறதெல்லாம் யாருன்னா ராகு. ராகுன்னா பிரதாபம். அதே ராகு ஒரு புற்றுக்குள்ளே போய் தன்னை சுருக்கிக்குது, தான் உடம்பு அப்படி சுருக்கிக்குது. பாம்பு பார்த்துருக்கீங்கல்ல, வெளியே வந்தால் படம் எடுக்கும், உள்ளே போனால் உடம்பு சுருக்கிக்கும். இந்த சுருக்கிக்கிற குணம் தான் கேது என்று பொருள். கேதுன்னா என்னென்னா, தன்னுடைய இதை குறுக்கிக்குது, அதான் கேது. அப்போது இந்த ராகு கேது ரெண்டுமே அவங்க உடம்புல இருக்குது. உடல் அளவில் கேது உடம்புல உட்காந்துருக்கும் போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. நான்லாம் இந்த காரியத்தை பண்ண முடியுமா, என்னால் இதை செய்ய முடியுமா, நான் இதை செய்யறதுக்கு எனக்கு இது இருக்கா, என்ன முகாந்திரம் இருக்கா, நான் அப்படி செய்ய முடியுமா போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த கேது பகவான் வரும்பொழுது. இப்போ மைக்கு பேசிங்கன்னா கூட யாராவது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஃபோனில் இது பேசும்போது இன்னாரோட பேசுங்க, இல்லை வேணாம் மைக்கெல்லாம் ஒன்று கொடுக்காதீங்க. தாழ்வு மனப்பான்மை, நம்ம பேசுறதுக்கு ஒரு வெக்கம், கூச்சம், இதெல்லாம் இந்த கேது பகவான் தருகிறார். அதெல்லாம் தான் நீங்கள் உடைக்கணும். பாதி பேரை கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல உட்காந்துருக்கிறனால லைஃப்பில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தையே கொடுக்காம, சார் அப்படியே இருந்துக்கலாம் சார், நமக்குன்னு விதிக்கப்பட்டது ஏதோ வருது, நம்ம காலத்தை அப்படியே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு ஓட்டிக்கலாம். என்னப்பா வயசாகுது போ உனக்கு, 40 வயசில் உனக்கு இப்பயே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு ஓட்ட போகிறேன்னா மிச்சம் இருக்கிற வயசில் எப்படிப்பா வாழ போகிறேன்? ரஜினிகாந்தை பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகம். இது 55 வயதிலேயே ஒபாமா ரிட்டையர் ஆகிறார். 55 வயதில் ஒபாமா ரிட்டையர் ஆகிறார். அதுவும் இந்த உலகத்தில் தான் நடக்குது. 70 வயதில் ட்ரம்ப் பதவி இருக்கிறார். அதுவும் இந்த உலகத்தில் தான் நடக்குது. சிம்மராசிக்காரர்கள் தாழ்வு மனப்பான்மை முதல்ல கீழே போடுங்க. நம்மளால் முடியுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்றே நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு என்றைக்குமே யூ வைசஸ் அதர்ஸ் கிடையாது சார். யூ வைசஸ் யூ தான். உங்களுக்கு போட்டி நீங்கள் தான். அப்படி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, இங்கே தான் பிரச்சனை. இந்த 7ஆம் வீட்டு ராகு என்ன பண்ணுறாருன்னா, 7ஆம் வீட்டு ராகு என்ன பண்ணுறார், உங்களுக்கு புத்தியை திருப்பி விடுறார். 7ஆம் வீட்டு ராகு சிற்றின்பங்களில் இன்பத்தை கொடுக்குறார். மது, தேவையில்லாத சகவாசம், பெண்கள், எல்லா பிரச்சனைகளையும் இந்த 7ஆம் வீட்டு ராகு இழுத்து விடுறார். இந்த 7ல் ராகு வரும்பொழுது என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எக்ஸு எல்லாருக்கூடையும் பழைய காதெல்லாம் நோண்டி எடுத்து பேசிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் வீட்டு ராகு. 7ஆம் வீட்டு ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் சேட்டை, உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாத்தையும் பிடிச்சி பழைய 10ஆம் கிளாஸ் செலவு, பெரிய ஆட்டோகிராஃப் சேர்னு, அப்போது பழைய காதலி, காலேஜ் போகிறப்ப இருந்த காதலி, அப்புறம் வேலைக்கு சேர்ந்தப்போ இருந்த காதலி கூடலாம் இப்போ பேசுவீங்க. அந்த போன்ற எண்ணங்கள்லாம் வரும். தயவுசெய்து அந்த எண்ணங்கள்லாம் அது முளைக்கும் போதே கொண்டுருங்க. அந்த எண்ணங்கள் வராமல் பார்த்துக்குங்க. இல்லைன்னா குடும்பம் 2ஆக போயிடும். காரணம் 7ஆம் வீட்டு ராகு என்ன பண்ணுவார்னா, சிற்றின்பங்களின் இன்பத்தை கொடுப்பாரு. முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் அவமரியாதை உண்டாக்குவார். தேவையில்லாத சகவாசம், ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்ப போய் ஏதோ ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர், வேலையே போய்டும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். உலகத்திலே சார் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டி கேஸ் மட்டும் வாங்கவே கூடாது சொல்லுவாங்கல்ல. போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூட வேறு கேஸ்க்கெல்லாம் கூட வேறு மரியாதை இருக்குது. என்ன இந்த லேடிஸ் கேஸ் எல்லாம் போய் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 காசு கூட மதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஸோ ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, புட்டிச்சு ஒரு ஆட்டிடுவார். அப்போது நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, என் மனைவியை தவிர வேறு சிந்தனை இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சி பிளாக் பண்ணு, யாரு கூடயும் பேசாத, சிவனேன்னு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. அப்போது 7ல் இருக்கக்கூடிய ராகு வேறு என்ன தருவார், ஃபாரின் போகிற யோகங்களை தருவார். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு போகிறதுக்கான டைரெக்டான யோகங்களை உங்களுக்கு தரார். நீங்கள் ஃபாரின் போகலாம்,
நீங்கள் வாழ்க்கையில் வந்து வேறு லெவல் போகலாம், முன்னுக்கு வரலாம் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த 7ஆம் வீட்டு ராகு தருகிறார். தினமும் டைவர்ஸ் 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 டைவர்ஸ். நீங்கள் காதில் கேட்குற வார்த்தையே தான். காலங்காத்தால் எந்திரிச்சோடனே காப்பி பொடிக்கின காப்பி டம்ளர் கீழே போட்டு உடைச்சாலும் டைவர்ஸ் தான், எது பண்ணாலும் டைவர்ஸ் தான். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட பெரிய பெரிய தண்டனைகள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போது டைவர்ஸுங்கிறது தான் டெய்லி கேட்குற விஷயமா இருக்கும். ஸோ 7ஆம் வீட்டு ராகுவை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒய்ஃப் கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. என்ன பண்ணுறோங்கிற கிளாரிட்டியை புரிஞ்சுங்க. யாருக்கு பணம் அனுப்புறீங்க, என்ன பேசுகிறீங்க, எல்லாமே கிளாரிட்டியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் தான் ராகு பெயர்ச்சி. சிம்ம ராசிக்கு 2வது வீட்டில் தான் கேது பெயர்ச்சி. சிம்ம ராசியில் கேது பெயர்ச்சி, சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பெயர்ச்சி. யோகங்கள் உங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் வந்த உடனே உங்களுக்கு கெடுபலன் கொடுத்துறாது, உச்சத்தில் கொடுக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், தெய்வ பலத்தை கொடுக்கும். வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல உச்சநிலை வேலையில் கொடுக்கும். இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்கு தான் உண்டு. எப்படியாவது சம்பாரிச்சிடணும், கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டாது சம்பாரிச்சிடணும் சொல்லக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் 7வது வீடு கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. காதலிக்கிற பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க மட்டும் கவனமாக இருங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்ட ஒரு மாப்பிள்ளையை கெட்டினீங்கன்னா நீங்கள் உச்ச நிலையில் இருப்பீங்க. காதல்னு சொல்லக்கூடிய நோயில் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டிங்கன்னா 25 வயசு, அதிகபட்சம் 27 வயசுலேயே உங்கள் இல்லறம் பற்றற்று போயிடும். நீங்கள் நினச்சிருந்த வாழ்க்கை ட்ரீம் எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஆனால் இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்கு வந்து 2025 இந்த ராகு பெயர்ச்சிக்கு முன்ன கல்யாணம் பண்ணிடணும். ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய தருணம் உண்டு. புதுசாக கல்யாணம் ஆன பெண்கள் மாமியார்கிட்ட அனுசரித்து தான் போகணும். இப்படி அனுசரித்து போகலனா கூட உங்கள் இல்லற வாழ்க்கை பற்றற்று போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கேட்டால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கேப்பு விட்டுட்டு உங்களுடைய தன்மை எப்படி இருக்குது, இல்லை 7வது வீட்டு கலத்திரக்காரர்களுக்கு செய்யக்கூடிய சாந்திகளை, நாக பிரதிஷ்டையை ஏதாவது ஒரு கோவிலில் நீங்கள் முறையான ஐயருங்க கிட்ட, ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு அந்த நாக பிரதிஷ்டையை பண்ணிட்டு திருமணம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தாரதோஷம் இருக்காது. பொதுவாக சிம்ம ராசின்னு கேட்டாவே ஆண் ராசின்னு சொல்லுவோம். ஆனா பிறந்தாலும் ஆண் ராசி. ஆனா பிறந்தவங்களுக்கு அரசியலில் பிரவேசம் வரக்கூடிய தருணம் இதுதான். பெண்ணா பிறந்திருந்தாலும் தனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்குனே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான பெண் தெய்வம் நீங்க தான். ஒரு கட்ட காலத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது. பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து தெளிவான அமைப்பில் கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில் ஏமாறுவீங்க. நீங்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக, தான் பிள்ளைங்க நல்லா வளரணும், தான் கணவனுக்காக நீங்கள் பண்ணாத யாகமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும், ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க.
டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க, உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. அன்பு சிம்மராசி நேர்களே, ராகு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்மத்தில் கேது 7 ராகு. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், லக்னத்திலேயோ சந்திரன் கூடயோ கேது இருந்தால் அவங்க ஞானம் அதிகமாகும். நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு. இப்போத்தான் நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும், கணவனை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும், மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும், உற்றார் உறவினர்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேது வந்தோடனே அப்படியே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விரக்தி கொண்டு போவாங்க. அப்படியா இப்படியா, நம்ம அதை செய்யலாமா செய்ய வேணாமா, கடன் கேட்கலாமா கேட்க வேணாமா, கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு உறவுகளில் யார் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் 7ல் உட்காந்துருக்கிறதுனால ஜாதி மாற்றங்கள் ஏற்பட்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குலம் மாறி கோத்திரம் மாறி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்க இந்த பலனை விட்டு விடாதீர்கள். குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? குடும்ப சூழ்நிலை எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் இருந்த வழக்குகள், நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, உறவுகளை பற்றி தெரிந்து கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கேன், பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? பணம் காசு கேட்டோம்னா எவனும் கொடுக்க மாட்டான், வாங்கன்னு கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க. நீங்களும் அதே மாதிரி போயிட்டு வந்துக்கோங்க. இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இளைய சகோதரர்கள் எல்லா இடத்துலையுமே வெற்றி பெறுவார்கள். ஒரே ஒரு குறை இருக்குது, கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷமும் தடைகளில் தான் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா மருத்துவரை பார்த்து அணுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்தின் மூலம் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு இருக்குது. இந்த டாக்குமெண்ட் வைக்கிறது, கையெழுத்து போடுறது, நகை அடமானம் வைக்கிறது எதையுமே திருப்ப முடியாது. பயணங்கள் மேற்கொள்வது மூலம் பெரிய நற்பலன்கள் இல்லை. வெளிநாட்டு பயணங்கள் மூலம் பெரிய சிறப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் உள்நாட்டிலே இருந்துக்கிறது, இடம் மாற்றி வேலைக்கு போகிறது உத்தமம், போதுமானது. அம்மாவுக்கு எப்படி இருக்குது? வாகனம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னா, வீடு வந்து கட்டின வீட்டுக்கு மேலே கட்டலாம். புதிய வீடு கட்டுறதுல கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் இருக்குது. அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் அவ்வளோ ஒன்றும் திருப்தியாக இல்லை, கொஞ்சம் பொறுமையாக தான் போய்க்கிறணும். சிம்மராசிக்காரவங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறதுனால கொஞ்சம் மாத்திரை மருந்துகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது. இந்த பத்திரகாளி அம்மன் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மாரியம்மன் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது. இந்த 2 கோயிலும் பக்கத்தில் தான் இந்த சிம்மராசி இருக்கும். அப்படியே இல்லைனாலும் நல்ல உக்கரமான அம்மன் கோயில் பக்கத்தில் தான் இந்த சிம்மராசிக்காரவங்க இருப்பாங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கங்க. ஏன்னாங்க இப்போ வந்து சர்ப்பமுள்ள கோயிலுக்கும் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. புத்திர பாக்கியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, புத்திர பாக்கியம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்திர பாக்கியமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமாக நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. அதில் பெண் குழந்தைகளுக்கான அதிக வாய்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது. அதை அந்த வாய்ப்பை வந்து இந்த டயத்தில் விட்டுறாமல் பார்த்துக்கிறணும். அதே மாதிரி இந்த ஐயுவின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐயுவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மருத்துவத்து மூலமாக குழந்தை பாக்கியம் இது பண்ணுறது. 18 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, 10 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு பூராமே இப்போ குழந்தை பாக்கியத்தில் ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. கணவன் மனைவிக்கு தொடரும் சண்டை தொடரும். அமைதியாக இருந்துக்கணும், எந்த பேச்சு வேண்டாம், பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. இப்போ ஏதாவது விரும்புனீங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம், நினைத்த திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் பிரச்சனை, கல்யாணம் பண்ணிவிட்டு பிரச்சனை சண்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். சிம்ம ராசிக்காரங்க ரைட்டு. 8ஆம் இடம் ஆயுள் சம்மந்தமான ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான கவலையும் பட வேண்டியதில்லை. திடீர் அதிர்ஷ்டத்தை எப்போவுமே எதிர்பார்க்க வேண்டாம். சிம்ம ராசி வந்து உழைப்பால் உயரக்கூடியவர்கள், அதனால் பெருசாக ஒன்றும் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனால் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, ஊதியத்துக்கேற்ற உழைப்புகள் உண்டு. தந்தை வழி ஆதாயங்கள் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. தாய் வழி சுகங்கள் குறைஞ்சிருந்தாலும் தந்தை வழி ஆதாயம் நல்லாயிருக்கு. தந்தைக்கும் தாய்க்கும் ரொம்ப சிறப்படையக்கூடிய காலமாக இருக்குது. அது வந்து நோய் சார்ந்த விஷயத்தில். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்தில் கடன் ஆகும், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். என்ன மாதிரி? இந்த கமிஷன் தொழில், இந்த மருத்துவம் தொழில், மெடிக்கல் ஷாப்பு, இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா, கெமிக்கல், இந்த மாதிரி தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது லாபம் சார்ந்த விஷயம். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அருமையான வெளிநாட்டு யோகம் உண்டு. அவங்க எடுத்த காரியமெல்லாம் சிறப்படையும். படிப்பு விஷயத்தில் இருக்கவங்கெல்லாம் படித்து இப்போ முடிப்பாங்க. இதை நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் இருந்தாக்கா அவங்க வீட்டில் இருக்க நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் வெற்றி பெற்றுருவாங்க. அந்த அளவுக்கு நற்பலன்களில் இருக்குது. மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில சம்பவங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட். அதில் கெட்டதும் நடக்கலாம், அல்லது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உச்சத்தையும் அடைவீர்கள்.
சரி, சேமிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, சேமிப்பு உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. இந்த வருடம் வந்து சிம்ம ராசிக்காரவங்க கேது பேசினால நல்ல சேமிக்கும் ஆற்றலை பெறுவீங்க. அதே மாதிரி இப்படி நம்மளால் ஒரு ஐடியா பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்கு பலன் வந்து கேது பலன் வந்து ஜென்மத்தில் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் நல்லாயிருக்கு. பயணங்கள் மூலம் வெற்றி, குழந்தைகள் மூலம் பாக்கியம், தந்தை வழி ஆதாயம், தொழிலில் புரட்சிகரமான வருமானம் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இந்த ராகேது பயிற்சி பலன்கள். சரி, எப்படி இருக்குதுன்னா 50-50, கெடுதலும் இல்லை நற்பலன்களும் இல்லை. ஆனால் வாழ்க்கையை சமப்படுத்தி ஓட்டலாம். இதில் 2 விஷயம் சிறப்பான விஷயம் இருக்குது. காதல் திருமணமான ஆகும், மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி ஆகக்கூடிய திருமணமாகும். புத்திர பாக்கியத்தில் ராஜ யோகம் அடைவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, பலனை வந்து ராகுவும் கேதுவும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லிக்கிறேன். அதாவது சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து இந்த 12 ராசிகளில் தலைவன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி தான். எதனால் அப்படின்னா இந்த ராசி அதிபதி வந்து சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை. ஆத்மகாரகனே அவர் தான். அந்த ஆத்மகாரகனை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி தான். அப்போ இயல்புலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு தலைமை பண்பு இருக்கும். அவங்கள தேடி தலைமை பொறுப்புகள் போகும். ஒரு சில எதிர்பார்ப்போம், இது நம்மள்கிட்ட கொடுத்தா நம்ம பொறுப்பெடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். கேப்டன்சி அது வந்து இயல்புலேயே கொண்ட ராசிக்காரர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்காங்க. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதையும் துணிஞ்சு எதிர்த்து நிற்கக்கூடிய, தவறை வந்து தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய, நீதியின் நேர்மையின் பாலும் எப்பயுமே நிற்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்கள் ஏன் எவ்வளோ கடுமையாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து தன்னோட கௌரவம் எங்கேயும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. இதுவே நிறைய சிம்மராசிக்காரர்கள் டிப்ரெஷன் வரைக்குமே கொண்டு போகும். ஸோ அதில் தப்பும் கிடையாது. அதாவது அதனால தான் இவங்க வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்துட்டு இருக்காங்க. கோபமும் நிறைய இவங்களுக்கு வரதான் செய்யும். ஒரு விஷயத்தில் தப்பு அப்படின்னா அதை தைரியமாக வந்து எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எதிரிகள் நிறைய வரதான் செய்வாங்க. ஸோ அதை தவிர்க்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ராகு வந்து இப்போ என்ன நிலைக்கு வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை 13ஆம் தேதி மீனராசிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு வரப்போகிறார். ஸோ கும்பராசிக்கு அப்படின்னா ராசிக்குமே சிம்மராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு ஒரு அசுப கிரகமான ராகு வந்து இருக்க போகும்போது வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு. 7ஆம் இடத்து சனி அப்படின்றது கண்டச்சனி, திருமண உறவுகளில் சிக்கல், தொழில் சார்ந்த பங்குதாரர்களுடைய சிக்கல், நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கக்கூடிய கால சூழல்கள் அப்படின்றதெல்லாம் வந்து 7ஆம் இடத்து கண்டச்சனி வந்து செய்யும். அந்த கண்டச்சனியோட இந்த ராகுவும் இணையப்பட போகிறாரு. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியை விட அதிகமாக அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ராகு வந்து சனியோட சேரும்போது சனியோட தன்மையிலும் எடுத்தது கொடுக்க போகுது. தயவுசெய்து சிம்மராசிக்காரர்கள் இந்த கண்டச்சனியை பற்றி பயப்படாதீங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த சனி பயிற்சி ஆகிட்டு போய் 8ஆம் இடத்துக்கு போகுது அஷ்டமச்சனி, அதை பற்றியும் பயப்படாதீங்க. காரணத்துக்கு தான் பயப்பட வேணான்னு தைரியம் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கண்டச்சனி நடந்துட்டு 7ஆம் இடத்து சனி இருக்கு இல்லையா, அந்த 7ஆம் இடத்து சனியோட ராகு வந்து இணை வர போகிறாரு. அவர் இணைஞ்சு ஒரு 15ஆவது நாளில் 15 நாள் மட்டும் பொறுத்துக்கணும். நீங்கள் 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகுது. குரு வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லுவோம். அந்த 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாகவும் முழு சுபகிரகமாகவும் கூடிய இந்த குரு வந்து பயிற்சியாக இருக்கார். ராகு பயிற்சியான ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி 15 நாள் இடைவெளியில் குரு பயிற்சியாகி ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு வரப்போகிறாரு. மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அசுபர்களுக்கு, அசுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுபர்களுக்கு குருவுடைய நேரடி பார்வை 9ஆம் பார்வை கிடைக்கும். குருவுடைய பார்வையிலேயே வந்து 9ஆம் பார்வை மிக வலுவானது. அந்த 9ஆம் பார்வை குரு வந்து இந்த உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு கொடுக்க போகிறார். அப்படின்னா உங்களுக்கு இருக்க இதனால் வரைக்கும் எதிர்ப்புகள், கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, மனப்பான்மையோடு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வந்து உங்களோட போக மாட்டாங்க. அவங்க பாசிட்டிவாக மாறிடுவாங்க. உங்களோட எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வச்சுருந்த கோபங்களையும் உங்கள் மேலே வச்சுருந்த வெறுப்பையும் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. எதிரிகள்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த மே 11ஆம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வையின் மூலிமா இந்த சனியும் ராகுவும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை செய்ய போகிறாங்க அப்படின்றதான் உண்மை. உறவுக்குள்ள சிக்கல், கணவன் மனைவி உறவுகளாகட்டும், நண்பர்களுக்குள்ள சிக்கலாகட்டும், போட்டி, தொழில் சார்ந்த நபர்களோட இந்த மனஸ்தாபங்களாகட்டும், இதெல்லாம் விலகி உங்களுக்கு குருவோட அருளால் சுபத்துவ பலனை சனி ராகுவும் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கணிதப்படி தான் வந்து சனி வந்து மார்ச் 29ஆம் தேதி பயிற்சியாகி மீனராசிக்கு போகிறாரு. வாக்கிய கணிதப்படி இன்னும் ஓராண்டுக்கு மேலே அங்கேயே தான் தொடர போகிறாரு. அதாவது கண்டச்சனி தான் தொடர போகுது, அஷ்டமச்சனி வரல. ராகு கேது பயிற்சி நிலைகள் வெறுமனை வந்து குருவை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னம்னா
சங்கடங்கள் தரக்கூடிய நிலை தான். 7ஆம் இடத்து சனின்றதே ரொம்ப கடுமையானது, அதோடு சேரக்கூடிய ராகுவும் ரொம்ப கடுமையானது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு குருவுடைய பார்வை, குருவுடைய முழு சுபகிரகமான குருவுடைய சுபத்துவமான பார்வை கிடைக்க போகுதுன்றதுனால வந்து நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு முழுமையாக நல்ல பலனை செய்யும். இந்த என்னென்ன வகையில் நல்ல பலன்கள் அப்படின்னா, என்னென்ன வகையிலலாம் சங்கடங்கள்னு சொல்லணும். அதாவது தொழில் பார்ட்னர்ஸ் வழியில் பிரச்சனைகள் இருந்து, உங்கள் தொழிலாளர் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் மூலிமா உங்களுக்கு சங்கடங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். இப்போ வேலையில் தான் இருக்கேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணல, எனக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா, தொழிலில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கூட இருந்த நண்பர்களால் சங்கடங்களை சந்திச்சு வந்தவங்களுக்கு இந்த நண்பர்கள் நல்லவர்களை மாதிரி உங்களுக்கான ஆதாயங்களை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் புதுசாக போகக்கூடிய தொழிலையும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஆதரவுக்காரங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல நண்பர்கள், நல்ல சுற்றுச்சூழலில் நீங்கள் வந்து நல்ல வேலையை தேடிக்குவீங்க அப்படின்றத சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து குரு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதாய பலன்கள். தொடர்ந்து இது போல் வந்து நல்ல பலன்களை சனி, ராகு, குரு உங்களோட நிலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். மீண்டும் உங்களுக்கு நான் வந்து தைரியம் சொல்கிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு பயம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. பயத்தை பற்றி அவங்க என்றைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. பயத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் கொண்ட ராசிக்காரர்கள்லாம் சிம்மராசிக்காரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சனி, ராகுவோட நிலை தான். அதுவே பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ரன், அதாவது உங்களோட தொழில்ஸ்தான அதிபதியான சுக்ரன் வந்து தொழில்ஸ்தானத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சுக்ரன் தான். சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப உண்மையாக நேர்மையாக தைரியமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக ராசி அதிபதி சூரியன் மட்டும் இல்லை, ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சுக்ரனும் இருந்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் தைரியக்காரன், வீரியக்காரனா உங்கள் ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் வர்றாரு. அப்படின்றப்போ வந்து அவரோட நிலை ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ சுக்ரன் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமச்சானத்தில், அதாவது மீன ராசியில் இருந்து உச்சம் பெற்ற சுக்கிரனாக இருந்துட்டு இருக்காரு. அப்போ தொழில்காரகன் வந்து 8ஆம் இடத்துல மறைவு பெற்று அங்கே உச்சம் பெறாரு அப்படின்னா வந்து வெளியூர் வெளிநாடுகள் மூலியமா தொழில் தொடர்புகள் மூலியமா உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை இலக்குகளை அடைகிறதுக்கு ஒரு உன்னதமான யோக பலனை வந்து சுக்கிரன் கொடுக்க போறாரு. அசுர குருவான சுக்கிரன், தேவ குருவான வியாழன், அசுபர்களான சனி, ராகு, இப்படி அனைத்து கிரகங்களும், முக்கியமான கிரகங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக உங்களோட ராஜ நடையை நடந்து நீங்கள் உங்களோட எண்ணம் போல் நீங்கள் வந்து வாழலாம் அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குன்றதை நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். அதே நேரத்தில் இந்த குழந்தை பாக்கியம், பொருளாதார விஷயங்கள் இதெல்லாம் வந்து இல்லைன்னு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய காலமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. நல்ல வகையில் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆரோக்கியமான, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு மேஜிக் உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ராகு கேது பயிற்சி காலம் மட்டும் இல்லாமல் அதுக்கு தொடர்புடைய மற்ற கிரகங்களோட நிலை இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.